லூக்கா இதை கொஞ்சம் அழகாக நமக்கு எடுத்து காண்பித்திருக்கிறார். அப்ப பாத்தீங்கன்னா அங்கே தேவதூதன் வந்து அவரோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா எப்படி தொடங்குறார் பாருங்க. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து 28ஆம் வசனம், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். கவனிக்க பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேப்ரியல் சொல்லணும்னா பரலோகத்துல மரியாளை பத்தி என்ன பேசியிருப்பாங்க? பரலோக கான்ஃபரன்ஸ்ல கேப்ரியலுக்கு முன்னாடி பரலோகத்துல என்ன சொல்லியிருப்பாங்க? இந்த உலகத்திலேயே இயேசுவாகிய குமாரன் பிறக்கிறதுக்கு ஒரு அம்மாவை தெரிந்து கொண்டிருக்காங்க. அந்த அம்மா நாசரேத்துல இருக்காங்க. அந்த அம்மாவை நீ போய் சந்திச்சு இந்த ரகசியத்தை சொல்லணும். அதனாலதான் அவர் தொடங்கும் போதே ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. பைபிள்ல 2 பெண்களுக்கு தான் இந்த வார்த்தை. இன்னொரு ஆள் யாருன்னு நீங்க கண்டுபிடிங்க. என்ன இன்னொரு ஆள் இருக்கா? ஆனா இந்த அம்மா மிகப்பெரிய, ஏன்னா ஒரு தூதன் வந்து சொல்லுகிறான், நீ ஆசீர்வதிக்கப்பட்ட, உன்னை பத்தி தான் பரலோகத்துல பேசுறாங்க. இப்ப சிலர் சொல்லுவாங்கல்ல, நீங்க என்ன இப்படி உட்கார்ந்துருக்கீங்க, உங்களை பத்தி தான் ஊரே பேசுது, உங்களை பத்தி தான் தெருவே பேசுது, உங்களை பத்தி தான் ஏரியாவே பேசுது, உங்களை பத்தி தான் ராம்நாடே பேசுது. இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? கேப்ரியல் என்ன நினைக்கிறான்? உன்னை பத்தி தான் அங்க பேசுறாங்க. எத்தனை பெண்கள் எருசலேம்ல தெரிந்து கொள்ளலாமா, இல்ல வேற ஊர்ல பார்க்கலாமா? எந்த பெண்ணை தெரிந்து கொள்ளலாம்? ஆண்டவருக்கு தெரியும்ல யாருக்கிட்ட என்ன வேலை கொடுக்கணும்னு. அல்லேலூயா. ஆமா, ஏவாள் எல்லா வசதிகளோடு இருந்து பாவம் செய்தால், மரியாளுக்கு ஒரு வசதியும் கொடுக்காமல் அர்ப்பணித்தாள். சத்தமா ராமன் சொல்லுங்க. ஒரு வசதி இல்லை. ஏவாளுக்கு சகல, நிறைய பேர் சொல்லுவாங்க இது மட்டும் கிடைச்சிச்சுன்னா ஏசப்பா என் உயிர், ஏசப்பா என் உயிர். எல்லாம் கொடுத்தார். ஆவிக்குரிய மேனியும் கொடுத்தார், அவரின் சாயலையும் கொடுத்தார். பிசாசுக்கு கீழ்ப்படிந்து அந்த கனியை புசித்து சாப்பிட்டார். எதுவுமே கொடுக்கவில்லை. மாட்டு தொழுவம், 8வது நாள் நடந்த எருசலேம், ஏரோது துரத்தினான், 30 வருஷம் உயிர் பயம், எதுவுமே இல்லை. அர்ப்பணம். பரலோகத்திலிருந்து வந்து சொல்லிவிட்டு போனான், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டோம். அதுல ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க, கிருபை பெற்றவளே வாழ்க. தூதர்கள் இந்த வேலையை ஆண்டவருக்காக செய்யறதுக்கு காத்துக்கிட்டே இருந்தாங்க. தூதர்கள்ட்ட மட்டும் நீ மனுஷனா வந்து பெறனா வந்து பிறந்திருப்பான். ஆனா ஆண்டவர் பிதாவாகிய தேவன் தூதர்களுக்கு இந்த வேலையை கொடுக்க கூடாது, என் பிள்ளையை அனுப்பி மனுஷன் மேல இருக்க அன்பை வெளிப்படுத்தணும்னு விரும்பினார். அப்ப ஒரு தம்பி கேட்டானா, என்ன கேட்டானா தெரியுமா? திடீர்னு ஒரு போதகர் பிரசங்கம் பண்ணும்போது கேட்டானா, ஐயா கடவுள் ஏன் மகனை அனுப்புனாரு, அவரே வந்திருக்கலாமே. இந்த போதகர் அப்படியே ஸ்டன் ஆயிட்டாரா, என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்டானே இந்த தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, அவன் நேரம் ஒரு பிரேக் செஷன் முடிஞ்சிட்டு இன்டர்வெல்ல வீட்டில் உட்கார்ந்து இருக்கும்போது அந்த டைமிங், சாப்பிட்ற டைமிங்ல ஆண்டவர் சொன்னாரா, உன் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா உனக்கு ரொம்ப வலிக்குமா, இல்லை உனக்கு ஏதாவது கஷ்டம்னா உனக்கு ரொம்ப வலிக்கும். உன் பிள்ளைக்கு ஆப்ரேஷன் நடந்தா உனக்கு வலிக்குமா, இல்லை உனக்கு ஆப்ரேஷன் நடந்தா? அப்படி சொன்னாரா, என் பிள்ளைக்கு நடந்தா என்னால் தாங்க முடியாது, பிள்ளைல நான் வர்றதை விட என் பிள்ளை வர்றதா மனுஷன் மேல நான் வச்சிருக்க அன்பை காட்டுறதுக்கு. நீங்க உங்க பிள்ளைக்காக நீங்க துடிக்கிப்பீங்க போதீங்களே. நான் சொல்லுவேன், மோரியா மலையில ஆபிரகாம் செஞ்சது கஷ்டமா, ஈசாக்கு செஞ்சது கஷ்டமானா, ஈசாக்கு எதுவுமே தெரியாது, நடந்துதான் போனான். ஆனா ஆபிரகாம் நெஞ்சில சுமந்துட்டே போனான். அதனாலதான் ஆதியாகமம் யோவான் 3:16 சொல்லுது, ஒரே பேரான குமாரன். என்ன குமாரனா? கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரன் தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில். உங்களுக்கு ஒரு பிள்ளை இருந்து ராணுவத்துக்கு விடுறதுக்கு யோசிக்கிறீங்களா? ராணுவத்துக்கு என்னங்க, வெளியூர்ல போய் படிக்கிறதே வேணான்னு சொல்ற பெற்றோர்கள் இருக்காங்க. ஒரே பிள்ளையா போயிட்டா நம்ம ஊர்ல இருக்கட்டும், பரலோகத்தை விட்டு பூலோகம் வந்தார் அப்படின்னா குமாரனை விட மனுஷன் மேல ஒரு அன்பு இருந்துச்சு. அந்த சூழ்நிலை அப்படித்தானே? சொல்லுங்க, அந்த சூழ்நிலை அப்படித்தானே? அதாவது குமாரனை சும்மா வந்துட்டு போங்கன்னு சொல்லி இருந்தா பரவாயில்ல, மனுஷன் அவர் நேசிக்கலன்னு சொல்லலாம். குமாரனை சாவையெல்லாம் அனுப்புனாரு. முதல்ல கிறிஸ்தவங்களுக்கே இது புரியணும். நம்ம எல்லாம் வாழ்றதுக்காக பிறந்தோம்,
ஒரே ஒருத்தர் மட்டும்தான் சாகிறதுக்காகவே பிறந்தார். அல்லேலூயா. அப்ப இங்க அந்த பெரிய திட்டத்தை பாருங்க. உங்களுக்கு ஈகரா இருக்குமா இல்லையா? பரலோகத்துல இருந்து ஒரு திட்டத்தை மரியாள்கிட்ட சொல்லணும். கேப்ரியல் எப்படி வந்திருப்பாரு பாருங்க. ஓ, மரியாள்கிட்ட சொல்ல போறேன். சில இடங்களில் தான் தூதர்கள் பிரத்யட்சமாய் இறங்குவார்கள், சில மனிதர்களுக்கு தான் தென்படுவார்கள். இங்கே கர்த்தர் தூதர்களை காற்றுகளாகவும் அக்கினி ஜுவாலைகளாகவும் இங்கே பரவு விட்டு இருக்கிறார். அது உங்களுக்கு தெரியாது. அவர் வேலையை முடிப்பார். வார்த்தை இங்கிருந்து போகும்போது தூதர்கள் அதை எடுத்துக்கொண்டு போவார்கள். இன்றல்ல, அவருடைய வசனம் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது. அது அந்த வேலையை செய்து முடிக்கும். பிரியமானவர்களே, என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப செய்தியோடு அவன் வந்து இறங்கி, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, நீதான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், கோடி பேர்ல நீதான் தேர்ந்தெடுக்கப்பட்டவள். மரியாளுக்கு கேட்கும்போது என்ன பெரிய ஆசீர்வாதம் வரப்போகுது அவளுக்கு தெரியாது. யோசேப்பு தள்ளி விட போவாரு. ஊரெல்லாம் நம்மளை பத்தி அவமானமா பேசுவாங்க. யோசேப்புக்கு காதுக்கு போயிருக்குன்னா எவ்வளவு பேசியிருப்பாங்க. மரியாள் கர்ப்பிணி ஆயிட்டாளா? யோசேப்பு காதுக்கு. அவன் ஒரு யூதன், தேவனுக்கு பயப்படுகிறவன். அவன் பார்க்குறான், அவளை குற்றம் சாட்டி ஊரில் சொல்லி கேவலப்படுத்தாம, அதான் தேவனுக்கு பயப்படுறவன். நீதிமான். கேவலப்படுத்திடாம தனியாக அவளை வீட்டுக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு நினைக்கிறான். இந்த கல்யாணமே வேண்டான்னு நினைக்கிறான். ஆனால் தேவன் அங்கே வந்து யோசேப்பிட்ட சொல்லி, நீ ஒன்றும் பயப்படாத, இது உங்ககிட்ட சொன்னால், இப்போ சொன்னால் ஏற்றுக்குருவீங்களா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி யோசேப்புக்கிட்ட சொல்லி, நீ பயப்படாத, அவளுக்குள்ளே இருக்கிறது கடவுளுடைய மகன். ஆமாம், இதில் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், எல்லா வசனத்தையும் எனக்கு படிக்க நேரம் இல்லை. அங்கே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆமாம், என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த 34ஆம் வசனத்தில் பார்த்தீர்கள் என்றால், அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியனே என்றால். அவன் தெளிவாக தான் கேட்குறான். நான் புருஷனை அறியலை, இப்போ தான் எனக்கு நிச்சயமாயிருக்கு, நான் இன்னும் புருஷனை அறியவில்லையே, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஒரு மாம்சத்தில் கேட்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் இயேசுவினுடைய பிறப்பிலே அவர் செயல்பட்டதை நீங்கள் பாருங்கள். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பெலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். சத்தமா ஆமென் சொல்லுங்க. இதுல இருந்து என்ன தெரிகிறது தெரியுமா? உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்தால், இங்கிருந்து வார்த்தை வரும்போது அது மாம்சமாக மாறும், அது அற்புதமாக மாறும். இங்கிருந்து வார்த்தை வரும்போது பரிசுத்த ஆவியானவர் இருந்தா நீங்க அப்படியே பிடிச்சு அற்புதமா மாத்திடுவீங்க. ஏன்னா வார்த்தை இல்லாம அற்புதமே இல்லை. நிறைய பேர் வார்த்தையை கேட்கும் போது அவர்களுடைய முகநாடி வேறுபடுகிறது. அவர்களுக்கு ஏதாவது அற்புதம் நடந்திருக்கிறதா? அந்த வார்த்தையை வரவேற்கிறது தான் அற்புதம். வார்த்தையானவர் தானே திருத்துவத்தின் 2ஆம் நபர். அவர் எப்படி சதையாக மாறினார் சொல்லுங்க. நீங்க எப்படி சதையாக மாறினீங்க? உங்க அப்பாவும் அம்மாவும் இணைஞ்சது மூலமா பிள்ளைகள் ஆனோம். ஆனா அங்கே எப்படி சதை வந்துச்சு? அங்கே எப்படி ஒரு உருவம் வந்தது? அங்கே எப்படி ஒரு குழந்தை வந்தது? அங்கே எப்படி ஒரு பிள்ளை பிறந்தது? பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வருவார். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே ஒரு கருவாய் மாறுவார். பரிசுத்த ஆவியானவர் உன்னில் இருந்து ஒரு பிள்ளையை உருவாக்குவார். பரிசுத்த ஆவியானவரே அந்த பிள்ளையை வளர்த்தி அது ஒரு குழந்தையாய் பிறக்கும் என்றால், மரியாள் எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு தன்னை விட்டு கொடுத்திருப்பாங்க. அல்லேலூயா. நான் உங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்றேன். பரிசுத்த ஆவியானவரை ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு அடையாளத்துக்கு சொல்றேன். அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த 9 மாதங்கள் இருப்பாள். அவளுக்கு எவ்வளவு நெருக்கங்கள் இருக்கும், அவளுக்கு எவ்வளவு வழிகள் இருக்கும். அவள் சந்தோஷமாகவே கூடவே பயணம் செய்வாள். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருந்தா தவறுகளை சொல்லுவாரு, தவறான பாதைகளை காட்டுவாரு. அது மட்டுமல்ல, தேவன் பேசும்போது அதை அற்புதமாய் ஆக்கி கொள்ளுகிற உணர்வை நமக்குள்ளே தருவார். ஆனா தெரிஞ்சுக்கல, ஒரு பிள்ளை சாப்பிடாம வளர முடியாது. வசனம் கிடைக்காமல் அற்புதம் நடக்காது. அங்கே பரிசுத்த ஆவியானவருடைய வேலை இல்லாமல் இருதயம் உந்தப்படாது. அப்ப நான் பார்க்கிறேன், அந்த வார்த்தை மாம்சமானது எப்படி? அந்த வார்த்தை எப்படியா சரீரமானது? அந்த வார்த்தை எப்படியா குழந்தையானது? அதைத்தான் கேப்ரியல் சொல்லுகிறார். நிறைய பேருடைய வாழ்க்கை வறட்சியா இருப்பதற்கு காரணம், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசும்போது அந்த வார்த்தையை அற்புதமாக்குகிற உணர்வை பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு தர முடியும். அப்படி இல்லைன்னா
என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை அற்புதமாய் மாற முடியாது. இயேசுநாதருடைய வாழ்க்கை அனுதினமும் அற்புதம். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. இயேசுநாதருடைய வாழ்க்கை முழுவதும் அநேகருக்கு ஆசீர்வாதம். அப்ப நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம கவனமா கேட்டு அதை அற்புதமாக பாருங்களேன். அவன் சொல்லிட்டு போயிட்டானே, பரிசுத்த ஆவியானவர் அவளுக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கிறார். என்ன நடந்தது? இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர் அங்கே என்ன செயல்படுறாரு நினைக்கிறேன். மரியாள் குழம்பிருப்பாங்களா இல்லையா? திடீர்னு வந்தாரு, திடீர்னு சொன்னாரு, பரிசுத்த ஆவியானவர் சொன்னாரு, பரிசுத்த ஆவியானவரே உனக்குள்ள வரப்போறாருன்னு சொன்னாரு, அது குழந்தையா வரும்னு சொன்னாரு, அது பரிசுத்தம் உள்ளதுன்னு சொன்னாரு. என்ன குழப்பறாரு? மரியாள் குழம்புவாங்கன்னு தெரியும் ஆண்டவருக்கு. காபிரியல் இப்படி சொல்லிட்டு போனா மரியாளுக்கு குழப்பம் வரும்னு தெரியும் காபிரியலுக்கு, தெரியும் ஆண்டவருக்கு. அதனாலதான் கடைசியா ஒரு வார்த்தை சொன்னான். உங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வயசானவங்க இருக்காங்கல்ல, அவங்க பேர் எலிசபெத் தானே, அவங்க யூதேயா நாட்டில் இருக்காங்கல்ல, அவங்க மலடி தானே, அவங்க பாட்டி தானே. அந்த பாட்டி இப்போ 6வது மாசமா கர்ப்பிணியா இருக்கிறாமா. இப்போ மரியாளுக்கு ஓஹோ என்னமோ நடக்குதே. இந்த அம்மா எத்தனையோ வருஷமா குழந்தைக்காக காத்திருந்துச்சே, எத்தனையோ வருஷமா காத்திருந்தாங்களே, பாட்டி ஆயிடுச்சே, வயசாயிடுச்சே, இந்த அம்மாவுக்கு இப்போ குழந்தையா? நம்பிக்கையற்ற நேரம் அல்லவா? இந்த அம்மாவுக்கு ஒரு ஆசீர்வாதமா? அப்படி யோசிச்ச உடனே எதுவுமே செய்யல. நான் நினைக்கிறேன் நேரம் போய் கதவை பூட்டிட்டு பேக் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. யார்கிட்டையுமே கேட்கல. வீட்டில் அம்மா அப்பா எந்த கதையுமே தெரியல. நேரம் சர மரியாதை மலை ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. மரியாதை என்ன ஆரம்பிச்சிட்டாங்க? மலை ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. மலை ஏறினோடனே இப்போ மரியாளுக்கு என்னன்னா, எலிசபெத் கர்ப்பிணியா இருக்கிறாங்களா இல்லையா ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடும், என்னன்னு பார்த்துரும், என்னன்னு ஒரு முடிவு தான் செஞ்சிடும். நேரம் ஏறி மலைக்கு போனா பரிசுத்த ஆவியானவர் அம்மாக்குள்ள வர்றாரு. யாருக்குள்ள? எலிசபெத்துக்குள்ள. பரிசுத்த ஆவியானவர் முதல்ல அற்புதத்தை பத்தி பேசுவாரு, அப்புறம் அற்புதத்தை விசுவாசிக்க வைப்பார். சத்தமா ஆமென் சொல்லுங்க. முதல்ல வாக்கு தருவார். வார்த்தையை விசுவாசிக்காம எப்படி, அது வார்த்தையை விசுவாசிக்காம எப்படி செயலாக்கும்? கர்த்தர் எனக்கு வாக்கு தந்தார், அந்த வார்த்தை எப்படி செயலாக்கும்? இப்ப கவனிங்களேன், பார்த்துட்டு போகத்தான் வந்தாங்க. ஆனா இப்படி ஒரு காரியம் நடக்கணும் அவங்க நினைக்கல, பார்த்துட்டு தான் போவோம். அவர் பாருங்க என்ன பண்றாரு. நான் போன வருஷம் கிறிஸ்துமஸுக்கு ஆச்சரியப்படுத்தும் தேவன் ஒரு பிரசங்கம் பண்ணேன். ஒவ்வொரு செயலா எப்படி மரியாதை கடவுள் ஆச்சரியப்படுத்தினாரு, ஒவ்வொரு வேலை எப்படி கொண்டு போனாருன்னு பார்த்து நடத்துறேன். இத்தனை பேருக்கு அதெல்லாம் கேட்டு போன கிறிஸ்துமஸ் முடிஞ்சோமா, நாங்கள் ஒரு பிரியாணி சாப்பிட்டோமா, அதோட கிறிஸ்துமஸை முடிச்சிட்டோமா. அந்த வசனங்கள் நமக்குள்ள இருந்தா இந்த கிறிஸ்துமஸ் வரையில வாழ்க்கை முழுசும் ஆச்சரியப்படுத்துவார். அல்லேலூயா. சில நேரம்லாம் ஆண்டவர் ஆச்சரியப்படுத்துறத நான் நினைச்சு பார்க்கும்போது, இப்படி நடத்துவாரா நம்மளை, இப்படிலாம் நம்மளை நடத்துவாரா, அப்படி உங்களையும் நடத்துறாருல. அல்லேலூயா. சில விஷயங்களை நம்ம செய்யும்போது ஆண்டவருடைய ஒரு டச் தெரியும், ஆண்டவருடைய செயல் தெரியும். அது நம்மளை ஒரு 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 என்ன சொல்வதுன்னா, அது எப்படி இப்படி செய்யறாரு, எப்படி இப்படி நடத்துறாரு, எப்படி இப்படிப்பட்ட பாதைகளை நம்மளை கொண்டு போறாரு, உங்களையும் அப்படி நடத்த அவர் வல்லவர். இது கண்டிப்பா மரியாதைக்கு தோணி இருக்கும். அவர் என்ன சொல்லிட்டு போனாரு, அந்த அம்மாவுக்கு 6வது மாசம், அவ கண்டிப்பா போய் பார்த்தா கண்டிப்பா தெரியும் அவங்க கர்ப்பிணியா இருக்கிறாங்களா. ஆனா நடந்தது வேற. எலிசபெத் பரிசுத்த ஆவியால நிரம்புறாங்க. என்ன பண்றாங்க எலிசபெத்? 40ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, 40ஆம் வசனத்துல நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்துறாங்க. யூதர்கள்ல பார்த்துட்டு பார்க்காம போக மாட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? போவாஸ் ஒரு அந்நிய பெண்ணாகிய ரூத்தை எப்படி வாழ்த்துறாங்க, அவ்வளவு அழகா வாழ்த்து. என்ன நம்ம எப்படி பார்த்துட்டு பார்க்காத மாதிரி நம்ம போறோம்ல. வீட்டுக்கு வந்த அந்த மரியாதை சகரியாவின் வீட்டுக்குள் வந்தபோது எலிசபெத்தை மரியாள் வாழ்த்துறாங்க. மரியாள் தான் வர்றாங்க. வாழ்த்துன உடனே 41ஆம் வசனத்தை, எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபோது யோவான் ஸ்நானகன் சொல்றான். யார் சொல்றா? யோவான் ஸ்நானகன் வயித்துல இருக்கான். அவன் சொல்றான், அவன் ஏன் இப்ப பிறக்கணும், இந்த அம்மா ஏன் வயசான பிறகு பிறக்கணும், அவன் ஏன் இப்ப பிறக்கணும்னா, அவன் தான் இயேசுக்கே ஞானஸ்நானம் கொடுக்கணும். அவன் தான் ஆண்டவருக்கே வழிகாட்டணும். ஞானஸ்நானம்னா என்ன அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அவருக்கு வெறும் 2 ஷாட்.
இயேசுவின் சீடர்கள்ல பேதுருவை கொண்டு வந்ததே அந்திரேயா. அந்திரேயா யாரோட சீடன்? யோவான் ஸ்நானகனோட சீடன். அப்ப அங்க ஏற்கனவே அந்திரேயா என்ன ஆயிட்டாரு? சீடன் ஆயிட்டாரு. அந்திரேயா வந்து என்ன சொன்னாரு? மேசியாவை பார்த்தோம், வா நீனும் சேர்ந்து போய் சேர்த்துக்கிறோம். என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இங்க பாருங்க, இதோட நிறுத்திட்டாங்களா? இந்த சம்பவத்தை மரியாதை யோசிக்கவே இல்லை. நல்ல கவனிங்களேன், இந்த மரியாதை எப்படி ஆண்டவர் நடத்தி வந்திருக்காரு பாருங்க. உங்க வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். ஆண்டவர் இப்படி பேசினாரு, ஆண்டவர் இப்படி எல்லாம் சொன்னாரு, ஆண்டவர் இப்படி எல்லாம் நடத்தினாரு. ஆனா நீங்க ஆண்டவர் சொன்னதை செயல்படுத்துறதுக்கு ஒரு அடி எடுத்து மலைக்கு நடந்து போனீங்கன்னா மரியாதை என்ன செஞ்சாங்க தெரியுமா? துரிதமாய். நல்ல வேதத்தை கவனிங்க. லூக்கா ஒரு டாக்டர் சூப்பரா எழுதிருக்க. துரிதமாய், துரிதமாய். ஏதோ வந்து பிரசங்க கேட்டுட்டு ஏதோ வீட்டுல போய் அப்படி இருக்கிற. துரிதமாய், துரிதமாய், துரிதமாய். நைட் ஆச்சு, பரவாயில்ல, நான் இன்னைக்கே போய் பார்க்கணும். தூதன் சொல்லிட்டு போயிருக்கா, அந்த அம்மாவுக்கு 6வது மாசம். இன்னைக்கே நான் மறந்துருக்கணும், இன்னைக்கே வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், இன்னைக்கே அவருடைய அற்புதத்தை பார்க்கணும், இன்னைக்கே நான் என்னன்னு போய் பார்த்துடணும். நமக்கு புதுசா பார்சல் வந்தா பிரிச்சு பார்க்கணும், புதுசா மொபைல் வந்தா பிரிச்சு இன்னைக்கு பார்க்கணும். ஆனா மரியாதை அப்படி இல்லை. அந்த வசனத்தை நீங்க பார்த்துருக்கீங்களா? தேவதூதன் பேசுற உடனே மரியாள் பேசி முடிச்ச உடனே 39வது வசனத்துல பாரு. அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு. எப்படி? சத்தமா சொல்லுங்களேன். எப்படி? 2026 மனம் திரும்பலான்னு உட்கார்ந்துருக்கீங்கல்ல, எப்ப அற்புதம் பார்க்க போறீங்க? முழு பைபிளை படிக்கிறதுக்கு 2030 கூட ஆகலாம் நிறைய பேருக்கு. முழு பைபிளை படிக்கிறத விட கீழ்ப்படிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் சொல்றேன், ரொம்ப கஷ்டம். ஆனா தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது இந்த மாதிரி கீழ்ப்படிய முடியும். ஆனா தூதன் சொல்லவே இல்லை, நீங்க போங்கன்னு. தூதன் சொல்லவே இல்லை, நீங்க போய் எலிசபெத்தை பாருங்க. எங்க பாருங்க? தூதன் சொன்னாங்களா? எலிசபெத்தை சொன்னாங்களாப்பா, நீங்க போய் பாருங்க. அங்கே வார்த்தை கேட்கப்படும் போது அவங்களுக்கு உள்ள வேலை செய்யும். போகணும், 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 தீவிரமா, தீவிரமா, தீவிரமா. அங்க போயிட்டாங்க. அந்த செயல்பாடுதான் உங்களுக்குள்ள. ஆமாடா, நீ பிரசங்கம் நல்லா இருந்துச்சு, நீங்க பைபிள் படிக்கணும்டா, அவ்வளவுதான். வீட்டுக்கு போனா அவ்வளவுதான். தூதன் பேசி முடிச்ச உடனே அடுத்த வசனம் தான். லோத்து கடவுளை அழிக்கிறதுக்கு வந்திருக்காரு, அப்பம் சுட்டு சாப்பாடு கொடுத்துட்டு. அக்கினி இறங்க போகுதுடா, அங்க 2 பேர் மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. சரி பரவாயில்ல, குமரி பிள்ளைங்க 2 பேர் மேக்கப் போடட்டும். நீ எங்க வரவே மாட்டேங்கிற. எல்லாத்தையும் பிடிச்சு இழுத்து கூட்டிகிட்டு போனா ஒரு நேவனு மட்டும் செய். கடவுள் ஓ மேலேயும் ஆபிரகாம் மேலேயும் வச்ச இறக்கத்தில், அதுவும் மிகுந்த இறக்கத்திலேன்னு போட்டுருக்கும். மிகுந்த இறக்கத்தில் உன்னை கொண்டு போய் கரை சேர்க்க சொல்லியிருக்கேன். பேசாமல் அந்த மலைக்கு வந்துடு, ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்கலாம். உன்னை கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டுற, நீ திரும்பி மட்டும் பார்க்காதுன்னு சொன்னால் 2 பொம்பளை பிள்ளைங்க கூட கேட்டுருச்சு தெரியுமா? சில நேரம் வாலிபர்கள் கூட மனம் திரும்பிடுவாங்க. அந்த அம்மா கறிங்க இன்னைக்கு இஸ்ரேலில் போய் அதை உப்பை திருட்டு வராங்க. நம்ம எல்லாருக்கும் திருஷ்டாந்தமா அந்த அம்மா இருக்கு. திரும்பி மட்டும் பார்த்துடாதீங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் திரும்பி பார்க்கறதுக்கு தான் திருமணம் வச்சிருக்கா பிசாசு. திரும்பி மட்டும் பார்த்துடாதீங்க. நீங்க அநேகருக்கு திருஷ்டாந்தங்களா மாறி இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவேற்றுறதுக்கு நீங்க தீவிரமா போங்க. விசுவாசத்தை தொடக்கிறது அவர். இது எப்படி நடக்கும்? ஒரு ஆம்பளை இல்லாம ஒரு குழந்தை பிறக்கணும். ஆம்பளை துணையோட குழந்தை பிறக்கிறதே நம்ப மாட்டோம். இப்ப கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பிறக்கணும்னே இவனுக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு நடக்காது அப்படி சொல்றான். இங்க ஆம்பளை துணையே இல்லை. அப்ப எப்படி சொல்லுங்க? எப்படி நம்புறது? நம்மள மாதிரியே ஒரு பெண்ணு தானே அவ்வளோ. உங்களை வச்சு பரிசுத்தவான்ல. அப்ப ஏதாவது ஒன்று நடக்கணும்ல. அதுக்கு தான் அந்த பாட்டிக்கு ஒரு அபிஷேகம் வருது. இப்ப பாருங்க, முத அங்க பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வருவார், உனக்கு குழந்தை ஆவார். இப்ப விசுவாசத்தை வர வைக்கிறதுக்கு அங்க பரிசுத்த ஆவியானவர் செயல்படுறாரு. என்ன சொல்றாங்க தெரியுமா? எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டார். இந்த வார்த்தை யார் சொன்னா? 41 வசனம். இந்த வார்த்தை யார் சொன்னா? அந்த வார்த்தை யார்ப்பா சொன்னா? 40 எத்தனை வருஷம்? ஆமா, நல்லா கவனிங்க. உரத்த சத்தமாய் 42வது வருஷம். ஆமா, உரத்த சத்தமாய். இந்த வார்த்தை இதுக்கு முன்னாடி மரியாளுக்கு எங்கே கேட்டுச்சு? வீட்டில் கேட்டுச்சு.
எப்படி கனெக்ஷன் ஆகுது? இதே வார்த்தையை தானே கேப்ரியல் சொன்னா, இதே வார்த்தையை தானே கேப்ரியல் சொன்னாரு, நீ ஸ்திரீகளுக்குள்ள. அப்ப எப்படி இருக்கும் மரியாளுக்கு? கேப்ரியல் சொன்னது இந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும்? கேப்ரியல் சொன்னத இந்த அம்மா சொல்றா. சரி, இதோட நிறுத்திட்டா பரவாயில்ல. உன் கற்பத்தின் கடி எனக்கு குழந்தை பிறக்க போகுது இப்படி தெரியும். எனக்கு கல்யாணம்னு தெரிஞ்சா பரவாயில்ல, எனக்குள்ள ஒரு கற்பம் இருக்குன்னு இவளுக்கு எப்படி தெரியும்? ரெண்டாவது. மூணாவது சொல்றாங்க, என் ஆண்டவருடைய அம்மா என் ஆண்டவருடைய தாயார் எனக்கு என் வீட்டுக்கு வந்தது எனக்கு கிடைச்ச. மரியாளுக்குள்ள இன்னும் கற்பம் வந்துருச்சானே தெரியல. ஆனா என்ன வந்துருச்சுன்னு சொல்லவா? நீங்க சொல்லுங்க, என்ன வந்துருச்சு? விசுவாசம். வெரி குட். அல்லேலூயா. உண்மையில இன்னைக்கு தேவன் நம்மளை பயன்படுத்த முடியாத காரணம் நம்ம விசுவாசம். உண்மையை சொல்றேன், நம்பித்தான் ஆகணும். அந்த வானத்துக்கு கீழே கடவுள் ஏதாவது செய்யணும்னா, கடல் பிளக்கணும்னா நம்பித்தான் ஆகணும். மழை உடையும்னா நம்பித்தான் ஆகணும். கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார்னா நம்பித்தான் ஆகணும். நம்பாத ஒருத்தர் இடத்துல கடவுள் எப்படி செய்ய முடியும்? ஒன்று சொல்லவா? மரியாள் ஏன் மலைக்கு ஓடினார் தெரியுமா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது. மரியாள் தீவிரமா ஓடுவாங்கன்னு தெரியும். நம்மளா இருந்தா 2 பேர் கூட வர்றீங்க, போன் துணைக்கு வரியா? மரியாதை பாருங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவரை தீவிரமா இப்படி ஓடணும். ஆண்டவரை இயேசுவின் பிறப்புல 2 கூட்டம் தீவிரமா செயல்பட்டாங்க. நான் இதெல்லாம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஒருத்தவங்க மேய்ப்பரு, நைட்டு தூக்கம் வருது. அவன் யாரா தூதன் வந்து என்னமோ சொல்றான், தூங்குற எனக்கு நடுராத்திரி. இவனுக்கு வேற வேலை இல்லை. திடீர்னு தூங்குற இடத்துல வெளிச்சம். என்ன வெளிச்சத்துல? பெத்லகேம்ல மாட்டு தொழுவத்துல கடவுள் பிறந்திருக்காரு, கடவுளுடைய மகன். ரொம்ப தூக்கமா இருக்கு, காலையில வாங்க. ரொம்ப டயர்ட்ல படுத்துட்டோம், மாடுலாம் இப்பதான் ஆட்டெல்லாம் அடைச்சோம், ரொம்ப டயர்டா இருக்கு, காலைல வந்து ஏதாவது சொல்லுங்க. துரிதமா ஓடி போய் அந்த குழந்தைய தொழுது கொண்டாங்க. கையை தட்டுங்களேன், நல்லா தட்டுங்களேன். அல்லேலூயா. சில இரவுகளை மிஸ் பண்ணக்கூடாதுங்க. உண்மையை சொல்றேன், அதுதான் நம்ம தலையெழுத்தையே மாற்றுகிறதா இருக்கும். சில நாட்களை மிஸ் பண்ணிடக்கூடாது, சில காலங்களை மிஸ் பண்ணிடக்கூடாது. மேய்ப்பர்கள் என்ன நினைச்சாங்க தெரியுமா? நம்மளை தேடி வந்திருக்கு. ஏரோது அரண்மனைக்கு போல, பிளாத்து வீட்டுக்கு போல, இந்த செய்தியை சொல்றதுக்கு பரலோகத்துல இருந்து தூதன் நம்மளை தேடி வந்திருக்கான். நம்மளை தேடி இந்த ரட்சிப்பு வந்திருக்கு. இங்க இருக்கிற பெரிய மன்னர் வீட்டுக்கு போல, எவனோ ஒரு பெரிய பணக்கார வீட்டுக்கு போல, என்ன தேடி, உங்களை தேடி இயேசு வந்தார். ஐயா, நல்ல கையை தட்டுங்களேன். அல்லேலூயா. வந்த பிறகு நான் செயல்படாம இருக்கலாமா? வந்த பிறகு நான் உலக மனுஷன் மாதிரி வாழலாமா? என்ன தேடி வந்த பிறகு நான் உலகத்தை போல நடக்கலாமா? என்ன தேடி அவர் வந்த பிறகு நம்பிக்கையற்றவனா இருக்கலாமா? என்ன தேடி வந்த பிறகு நான் அந்த மகிமையை பார்த்து வாழாம ஏதோ உலகத்தை பெருசா நினைக்கலாமா? கேட்கிற சபையை, என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளைங்களை, இப்படிதான் நம்மளும் வாழணும். அதுக்கு தான் இவங்களெல்லாம் நமக்கு ஆண்டவர் அலங்காரமாக கொடுத்துருக்க. நினைச்சு பார்த்தேன், ஏவாள் எவ்வளோ பெரிய மகிமை, 4-6 ஓடி இருக்கும் ஒரே தோட்டத்துக்குள்ள. எவ்வளோ வசதிகள் இருந்துச்சு, எவ்வளோ வாய்ப்புகள் இருந்துச்சு. ஒரு வாய்ப்பு கூட இல்லை. மாறாக புருஷனும் மரித்து போகிறார், பிள்ளைகளும் மரிச்சு போறாங்க. எல்லாமே அவங்களுக்கு எதிர்மறை தான். ஆனால் பரலோகத்தில் மிக ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா அவங்க இருப்பாங்க. அல்லேலூயா. மிக மிக கண்டிப்பா மரியாள் வந்து பார்த்தா ஐடென்டிஃபிகேஷன் பண்ற அளவுக்கு பரலோகத்தில் இருப்பாங்க. ஏன் தெரியுமா? ஸ்திரீகளுக்குள்ளே கண்டிப்பா, அதுல எந்த மாற்று கருத்தும் சொல்ல முடியாது. அவங்க வணங்குவதற்குரியவங்க அல்ல வழிய, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஸ்திரீகள்ல யார் நம்பர் 1 அப்படின்னு கேட்டா நீங்க வேகமா சொல்லிடலாம்னா யார் தான்? மரியாள் தான். வேற யாரையும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எலிசபெத் அப்படி ஒரு தியாகத்தை செய்யல. அப்படி ஒரு தியாகத்தை செய்யல. நிறைய பேருக்கு ஆண்டவருக்காக 5 ரூபா போடுறதுக்கே யோசிப்பாங்க. அவர்கள் எல்லாம் வாழ்க்கையே கொடுத்தவர்கள். அல்லேலூயா. ஆமா, நிறைய பேர் யோசிப்பாங்க. நிறைய பேருக்கு விட்டுறதுக்கு தோணாது. அதான் ஒரு பாஸ்டர் மேல ஊழியத்துக்கு போனப்ப சனிக்கு கீழே விழுந்தாராம். விழுந்த அப்படியே உருண்டு வரும்போது ஒரு புல்லு தான் இருந்துச்சான். ஆண்டவர் சொன்னாரா, அந்த புல்லை விடு, இந்த புல்லு தானே என்னை காப்பாத்து. ஆண்டவர் இப்ப சொன்னாரா, இருக்கு, இந்த புல்லு தானே காப்பாத்துது, பிடுங்கி விடுறேன். பிடிச்சி தொங்கிட்டே இருக்கும்போது கிருகிருன்னு கேட்டுச்சான். ஆண்டவரே, என்ன செய்ய? நீ வெட்டினா நிம்மதியா இருப்ப, நீ விடலைன்னா தலை தெறிக்க விழுவ. அத்தோட விட்டாரா, கீழே பார்த்தா மலை உடைக்கிறவங்க வலை கட்டி வச்சிருந்தாங்களாம். மெதுவா உருண்டு வந்து எதில் விழுந்தாராம்?
கீழே நம்ம மேல இருந்து வர்றதுக்கு முன்னே நன்மைகளை அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. நம்புறவங்க நல்ல கையை தட்டுங்களேன். அல்லேலூயா. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கிறங்க, பிரச்சனை உங்களுக்கு வருதுன்னா அதுக்கு முன்னே தீர்வு அவர்கிட்ட இருக்கு. அவர் தீர்வு இல்லாத பிரச்சனைகளை தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் தந்ததே இல்லை. சத்தமா ராமே சொல்லுங்க. எல்லா பிரச்சனைக்கும் ஆமா பூட்டுனா என்ன இருக்கும்? பூட்டுக்கே சாவி இருக்குமானா, என் அப்பா உங்கள் ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அவர் சிலுவையில தீர்வு கொடுத்துட்டு போயிருக்காரு. இதை முதல்ல நம்பணும். அப்பதான் நீங்க செயல்பட முடியும். இல்ல நான் சம்பாதிச்சுதான் வாழ்றேன்னா உங்களுக்கு பரிசுத்தம் வராது. நான் சம்பாதிச்சுதான் பிள்ளை வளர்க்கிறேன்னா நீங்க பரிசுத்தம் ஆக மாட்டீங்க, கண்டிப்பா ஆக மாட்டீங்க. எத்தனை பேர் ஜெபிப்பீங்க மரியாள் மாதிரி முடியுமா? அங்க வந்த போது பாருங்க, நீங்க பாருங்க, ஒரு 80 வயசு அம்மான்னு வச்சுக்கிறோமே, ஒரு 25 வயசு மரியாள்னு வச்சுக்கிறோமே, கடவுளுடைய அம்மா என் வீட்டுக்கு வந்ததுன்னு சொன்னா மரியாளுக்கு எவ்வளவு பெரிய கிரீடத்தை கொடுக்குறாங்க. ஏன்னா முதல்ல இன்னும் கடவுளே வரல, வயிற்றுல பிறக்கல, இன்னும் 9 மாசம் ஆகணும். ஆனா என்ன பேசுறாங்க பாருங்க, கடவுளுடைய அம்மா என் வீட்டுக்கு வந்திருக்காங்க, கடவுளுடைய அம்மா என் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா கர்த்தர் மரியாதை கனப்படுத்த தவறல. அல்லேலூயா. சில